சத்தம் போடுற அம்மாவை பொறுமா பொறுமா அப்படின்னு சொல்லுவோம். சாதம் போடுற அம்மா கிட்ட குருமா குருமான்னு தானே கேட்போம். சிக்கன் குருமா செய்து பார்க்கலாமா? இதுக்கு தேங்காவையும் முந்திரியையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்ல மை போல அரைச்சிக்குங்க. அடுத்ததா எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃபு, அதாங்க பிரியாணி இலை, அதையும் போட்டு லேசாக வதக்கிக்குங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்து கடுகு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. ஜீரகத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குங்க. வெங்காயம் லேசாக வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டுட்டு நல்லா கிளறிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன உடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் குக்வேரில் பண்ணால் இன்னும் சேஃப்டிங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் இருக்கிற பவுல் இருக்குல்ல, அதுலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டாங்கன்னா பேஸ்ட்டு வேஸ்ட் ஆகாது. அதை நல்லா கலந்துக்கிட்டு இப்படி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா கலக்கி இது மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இது ஒரு கொதி வர வரைக்கும் இந்த மாதிரியே வேக வைக்கணுங்க. பார்த்தீங்களா, இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தயிரை சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு மல்லிப்பொடி கொஞ்சம் தூவிக்குங்க. சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெட்டி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுங்களை சேர்த்துக்கோங்க. இடித்த மிளகை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மூடியை போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை சிம்மரில் வச்சு இப்படியே 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் மூடியை திறந்துக்கிட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்ட அப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்குங்க. திரும்பவும் மூடியை போட்டு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது திறந்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காயும் முந்திரியும் சேர்ந்த அந்த வாசனை இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அந்த ஸ்மெல்லை சும்மா தூக்கும். இப்போ சிக்கன் குருமாவை இறக்கிறதுக்கு முன்னாடி பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிடுங்க. கொத்தமல்லியோடு சேர்ந்து அந்த வாசம் கமகமன்னு அடிக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி எது கூட வேணாலும் வச்சு இதை சாப்பிடலாம். பிரமாதமாக இருக்குங்க. செய்து பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுங்க.
கோபம்லாம் தணிஞ்சு போயிடும்.